யாழ்ப்பாணத்துக்கு புது எலக்ட்ரிக் கார் ஒன்று வந்துருக்கு. ஒரு மசாஜ் சீட், நார்மலான சீட் மாதிரி இல்லை வாகனங்களுக்கு வர சீட் மாதிரி இல்லை, வாய்ஸாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த காரை. அதே திறந்தா உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜுக்கு 600 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு கார். இங்கே ஏசி கொடுத்துருக்கோம். ஸோ ஏசி அந்த சீட்ல இருந்து ஏசி காற்று வர மாதிரி இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ஸ்மார்ட் கிங்ஸ்லாம் நிற்கிறோம். இங்கே புதுசாக ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று வந்திருக்கு. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ஒரு செம்மையான ஒரு எலக்ட்ரிக் கார் ஒன்று வந்திருக்கு. அயோன் என்ற ஒரு எலக்ட்ரிக் கார். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த காருக்குள்ளே நிற்கிறேன். செம்மையாக இருக்குது. ஸ்பேஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. நல்ல ஸ்பேஸோட செம்மையான ஒரு காராக இருக்குது. தரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விலையை கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் என்ன விலைண்டு. இதில் கணக்காக ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொன்று ஒன்றா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வெளியில் போய் கார் வெளிவளம் எப்படி இருக்குது, வெளியில் எப்படி இருக்குது என்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ அயோன் கார் எலக்ட்ரிக் கார் எப்படி இருக்குது, என்ன மாதிரி, என்ன விலை என்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். இதுதான் இந்த எலக்ட்ரிக் கார், அயோன் என்ற எலக்ட்ரிக் கார் வந்து செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு டார்க் ப்ளூன்னு சொல்ல இல்லாமல் ஒரு ஆஷன்னு சொல்ல இல்லாத கலரில் இருக்குது. கலர் செம்மையாக இருக்கும். மெட் கலரில் இருக்குது. நல்ல ஒரு கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய வாகனம், எஸ்யூவி வாகனம். இது மேட் வந்து இது வந்து சைனா மேக், சைனாவான் வாகனம் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வாகனமாக தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வாகனம். எலக்ட்ரிக் காரில் கிட்டத்தட்ட ஒரு சார்ஜுக்கு ஒன் சார்ஜ் போட்டிங்கன்னா, ஒருக்கா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு ஓடக்கூடிய இந்த வாகனம். இதில் கணக்காக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 0லேருந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிறது 7-8 செகண்ட் தான் ஆகும். செம்மையாக இருக்குது. ஸ்டேரிங்க வாங்க. இதில் ஒரு பெரிய டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சைனீஸில் இருக்குது. பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. காரை பற்றின எல்லா இதுகளும் இதுலேயே இருக்கும். ஸ்மார்ட் கேபின், லைட், இது இந்த ஃபோன் மாதிரி ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ், காரை பற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இதில் இன்னொரு இதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. இதில் இருக்க சேர், அதாவது இருக்கிற அந்த சீட் வந்து கிட்டத்தட்ட மசாஜ் சீட். நீங்கள் இதில் மசாஜ் பண்ணிக்கொண்டே போகலாம். ஸோ அப்படி ஒன்று வித்தியாசமாக ஒன்று இருந்துச்சு. ஒரு மசாஜ் சீட், நார்மலான சீட் மாதிரி இல்லை வாகனங்களுக்கு வர சீட் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு மசாஜ் சீட்டாக. ஸோ பேக் ரிலாக்ஸ், பேக் ரிலீவ். இந்த பாருங்கள், இதில் வந்து மசாஜ், இப்போ மசாஜ் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அப்படியே பின் முதுகுக்கு மசாஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது. இதில் இதை விட கணக்காக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி ஆக்சசரிஸ் அதில் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு டச் மாடல், லேப் மாதிரியான ஃபோன் மாதிரியான ஒரு அமைப்பு தான். மியூசிக் சிஸ்டத்தை பாருங்கள், காப்பிரைட் அடிச்சிருவாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. இதுதான் இந்த டிஸ்பிளே முன்னான். இதில் ஸ்பீட் மீட்டர் அதில் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஸ்பீட் மீட்டர் வந்து இதில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் என்ன மாதிரி அதில் காட்டுறதுக்காக இதில் ஃபுல்லாக டிஸ்பிளே, இதுன்ற டிஸ்பிளே அதில் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த சோடா அதுகள் கப் ஐட்டங்கள் இது வச்சுட்டு போகிற மாதிரி. இது வந்து ஃபுல்லாகவே சன்ரூஃப். இது அப்படியே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்காம். இந்த காரில் வாய்ஸ் கண்ட்ரோலும் நீங்கள் வாய்ஸாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த காரை இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சைடில் இருக்க மசாஜ் பண்ணுது. ஓ வாவ். இது வந்து டிரைவர் சீட்டுக்கு இல்லாமல் ஆமாம் மசாஜ் பண்ணுதுப்பா. செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் கொடுத்துனாங்க தானே, அதுபடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெயிட் அ மினிட். ஓகே, இங்கே இருக்குது.
வாவ், செம்மையாக இருக்குது. சீட் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாவ், செம்ம ஒரு ஃபீல், நல்லா இருக்கே. ஆமாம், இதில் இப்போ ஏசி கொடுத்துருக்கு, இங்கே ஏசி கொடுத்துருக்கோம். ஸோ ஏசின்ற சீட்லேருந்து ஏசி காற்று வர மாதிரி இருக்குது. ஸோ ஏசி காற்று வருது, நார்மலாகவே ஏசி காற்று வருது. இது ஓகே, அப்படியே நிப்பாட்டா ஏசி காற்று அப்படியே நிற்கிது. ஸோ எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட செம்மையாக இருக்குது. அந்த மசாஜ் மட்டும் செம்மையாக இருந்துகிட்டே இருக்குது, நல்லா இருக்கு. வாவ். மற்றது நான் இதை சொல்லிக்கொண்டு இருந்தேன், இது விண்டோஸ் வந்து வாய்ஸ் ஆக்சஸ் ஆகும். இந்த கார் வந்து வாய்ஸால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாகவே இப்போ விண்டோஸ் திறக்கிறேன்டா கையாலேயோ பட்டனாலேயோ திறப்போம். ஆனால் இந்த காருக்கு நாங்கள் க்ளோஸ் ஓப்பன் என்று சொன்னாலே விண்டோஸ் ஓப்பன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். வாய்ஸ் கண்ட்ரோலில் விண்டோஸ்களை ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த ஃபீச்சர்லாம். இந்த மசாஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இருக்கலாம் போல் இருக்குது, எவ்வளோ தூரம் வேணாலும் இப்படியே போயிருக்கலாம், ஹாயாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. இதில் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குது. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஒரு சார்ஜுக்கு இப்போ ஓடக்கூடியதான். கிட்டத்தட்ட நாங்கள் கொழும்புக்கு போகிறோம்டா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். ஒரு சார்ஜோடையே போயிடலாம். ஸோ இந்த இதில் மசாஜ் பண்ணுது, இந்த பாருங்கள், உணர தானே முடியும். ஸோ இதில் அந்த அமர்த்தி இந்த வருதான் அப்படி மசாஜ் பண்ணிக்கொண்டே இருக்குது. இந்த மேலே அதில் தெரியும்னு நினைக்கிறேன், இதில் பெருசாக கேமராவுக்கு பெருசாக தெரியலை. இந்த இதில் அப்படியே அமர்த்தி விட்டு கொண்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. இது இப்படி ஒரு ஸ்மார்ட் சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தரமான ஒரு இதாக இருக்குது, புதுசாக இருக்குது, எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சன்ரூஃப், அது சொல்லியிருந்தேன், சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே சன்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோஸ் எல்லாமே வாய்ஸால் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் கண்ட்ரோல், கண்ணாடிகளை திறந்து மூடக்கூடிய மாதிரி இருக்கும் வாய்ஸ் கண்ட்ரோலால். இந்த டிஸ்பிளேயோட சேர்த்து இதில் வந்து வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதான் அது, இதில் ஃபோனை வச்சு விட்டால் ஃபோன் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கும். ஸோ எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு செம்மையாக இருந்துச்சு, உள்ள இன்டீரியர்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கன பேர் வாங்க விருப்பப்படுவீங்க, வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை ஒன்றா பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து நேரடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த வாகனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பேட்டரிக்கும் இன்ஜினுக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 8 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த காருக்கு 8 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டரும் வாரண்டி கொடுக்குறாங்க. மற்ற பார்ட்ஸுகளுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டரும் 8 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட மொத்த வாரண்டி, இந்த காரோட மொத்த வாரண்டி இப்படி இருக்குது. இது வந்து செம்மையாக இருக்குது. இந்த கார் உள்வளம் வெளிவளம் நல்லா செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இன்னும் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, காருக்குள்ளே ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. எஸ், காருக்குள்ளே செம்மையான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒன்றாக இருக்குது. கனவேருக்கு ஆசை இருக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜோட நாங்கள் எங்கள் ஊரை சுற்றி பார்க்க ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அப்படி இது வந்து காருக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே மூடி விட்டால் இது ஒரு நார்மலான ஒரு இதாக இருக்கும். அதே திறந்தால் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, காருக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இப்படி என்ன ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் என்னை எக்ஸைட் பண்ணுது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் செம்மையாக இருந்துச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷலாக இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை டேப்லெட் லேப் எதுவும் வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ணுறதுக்கோ அல்லது இதில் வச்சு சாப்பிட்றதுக்கு டேபிள் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சீட்டோடையே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் ஒன்று இருக்குது. இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்று பார்க்க புதுசாகவே இருக்குது. இதில் கீழே சாமான் ஸ்டோரேஜ் மாதிரி சின்னனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பின்னுக்கான அந்த இடவசதி ரொம்ப செம்மையாக இருக்குது, அப்படியே ஹாயாக படுத்துருக்கலாம். இந்த அயோன் வி காரோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1,68,00,000. இந்த எலக்ட்ரிக் காரோட விலை வந்து 1,68,00,000. 600 கிலோமீட்டர் ஓடக்கூடிய இந்த கார் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் கார், நல்ல தரமாக இருந்துச்சு, கணக்கு ஆப்ஷன் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கார் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் கிங்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த காரை பற்றி நம்ம ஃபுல்லான ஒரு டீட்டெயிலாக பார்த்துருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து அயோன் வி என்ற எலக்ட்ரிக் கார், கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்
ஓடக்கூடிய ஒரு சார்ஜுக்கு 600 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு கார். உள்ள கணக்கா ஃப்ரிட்ஜில் இருந்து மற்றது மசாஜ் சீட்டில் இருந்து ஃபுல் சன்ரூஃபில் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதோட மொத்த விலை 1,68,00,000. இந்த புரண்டிகளை பற்றி எல்லாமே கதைச்சிருந்தாங்க, கணக்காக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கார் எப்படி இருக்குது, வாங்குவீங்களா என்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.